ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பிஎட் முடிச்சுட்டு ஆசிரியர் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிரந்தர மற்றும் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. என்னென்ன போஸ்டிங், என்னென்ன குவாலிஃபிகேஷன், இன்டர்வியூ எப்போ நடக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இது எந்த பள்ளியிலிருந்து வந்திருக்கிற அறிவிப்புன்னு பார்த்துடலாம். ராமநாதபுரம் கேணிக்கரை வெளிப்பட்டணத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்யது அம்மாள் மேல்நிலை பள்ளியில் இருந்து தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. அதனால் பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடங்களுக்கு அரசு ஊதியமே உங்களுக்கு கிடைக்கும். சரி, முதல்ல நிரந்தர பணியிடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வேலைக்கு செலக்ட் ஆன உங்களுக்கு முழுமையான அரசு சம்பளம் கிடைக்கும். முதுகலை ஆசிரியர் விலங்கியல் பாடத்திற்கு ஒரு பணியிடம் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள், இது முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் அரசு நிர்ணயித்துள்ள மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. டெட் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் கீழ்கண்ட பட்டதாரி ஆசிரியர் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன காலி பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா அறிவியலில் எம்எஸ்சி பிஎட் முடித்தவங்களுக்கு ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் முடித்தவங்களுக்கு ஒரு இடம். கணிதம் பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸ் முடித்தவங்களுக்கு ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் முடித்தவங்களுக்கு ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியிடங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்டிங், அதனால் நிர்வாக ஊதியம் தான் வழங்கப்படும். இதில் டெட் பற்றி எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனாலும் தகுதியான பட்டதாரிகள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன காலி பணியிடம் என்று பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் பாட்டனி ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. முதுகலை ஆசிரியர் காமர்ஸ் அதாவது வணிகவியல் ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் ஒரு காலி பணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் 2 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் அதாவது ஹிஸ்ட்ரிக்கு 2 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம்னு தான் சொல்லணும். இன்டர்வியூ எப்படி அப்ளை பண்ணுறது கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் தற்காலிக பணியிடங்களுக்கு அப்ளை பண்ண நினச்சா உங்களுக்கான நேர்முக தேர்வு 30/5/2026 சனிக்கிழமை அன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நிரந்தர பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நேர்முக தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இன்டர்வியூமே காலையில் 9:30 மணிக்கு பள்ளி வளாகத்தில் தான் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய முழுமையான பயோடேட்டாவை கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடிக்கு உடனே அனுப்பி வைங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எது வேணாலும் கேட்டுக்கலாம். இந்த இன்டர்வியூவில் கலந்துக்க போகிறவங்களுக்கு எந்த வித பயணப்படியும் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிஎட் முடித்த ஆசிரியர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முடிஞ்ச அளவுக்கு இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள், வாட்ஸ்அப் குரூப் மற்றும் வேலை தேடும் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.